காலையில் வச்சு குழம்பு சுட வச்சதா நைட்டுக்கு நல்லாயிருக்கும். பசங்க வந்தாலும் போய் சாப்பாடு போட்டு தரலாம். குழம்பு சூடானதும் பால் போட்டு நல்லா பாலை கொதிக்க வச்சுட்டு காய் போட்டு குடிக்க வேண்டியதுதான். காப்பி குடிச்சாதான் தலைவலியே போகும். லேசாக பசிக்கிற மாதிரி இருக்குது. சாப்பாடு சாப்பிடலாமா இல்லை காப்பி மட்டும் குடிக்கலாமா? காப்பியே குடிச்சிடலாம். நைட்டுக்காக சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். அண்ணன் வேணாந்து கொடுத்து மிச்சர் ஸ்வீட்டில் இருக்குது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு காப்பி குடிச்சிட்டுனா பசி அடங்கிடும். கோமதி, இன்னும் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாரு இருக்கு. என்னங்க எனக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க? வேலை 4 மணிக்கெல்லாம் முடிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் சீக்கிரமா வரலாம் தான் பார்த்தேன். வர வழியில கொஞ்சம் வேலை வச்சுட்டாங்க. அது வேலை முடிச்சுட்டு வரேன். என்ன வேலை வர வழியில? இளநீர் கடை புதுசாக ஓப்பன் பண்ண போறாங்களா? அதான் ஒரு இளநீர் எவ்வளோ, எப்படி தருவீங்க, எது தருவீங்க அப்படி கேட்டு இருந்தாங்க. சரி இடம் காமிங்க, உங்களுக்கு வேலை கம்மியாகவே தந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படிங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை இளநீர் தேவைப்படுங்களா? புதுசாக தானே ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சமாக தான் வாங்குவாங்க. ஒரு நாளைக்கு அதான் சொல்லியிருக்கேன், ஒரு 200 இளநீர் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி வியாபாரம் போகுதுன்னு பார்த்து அதுக்கப்புறமா நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க 500 கேட்டாங்க. 500 வாங்கி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? புதுசாக ஆரம்பிக்கிறாங்களா, அவங்களுக்கு தெரியல. ஆமாம் ஆமாம், மொத்தமாக வாங்கி வச்சுட்டு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி இந்த இதில் வந்து சமோசா இருக்கு பாரு, பசங்களுக்குலாம் கொடு, தங்கச்சி பசங்களுக்குலாம் கொடு. கொடுங்க. நம்ம பசங்க இன்னும் காலேஜ்லேருந்து வரல. என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. என்னது இன்னும் வரலையா காலேஜ்லேருந்து? மணி ஆச்சு, மணி 5க்கு மேலே ஆகுதுமா? ஆமாங்க, நம்ம ஊர் பஸ் ஒரு சில டைம் லேட்டாக வரும். டிராஃபிக்கில் மாட்டிக்கிச்சுன்னா அதனால லேட்டாக வருதுன்னு தெரியல. நம்ம ஊர் பஸ் போயிடுச்சிங்க பார்த்தீங்களா? இல்லைம்மா, பஸ்ஸில் நின்று இருக்காங்க, இன்னும் பஸ் வரல சொல்லிட்டு. அது நம்ம பசங்க இன்னும் வரல போல இருக்கு. வந்துருவாங்க. ஃபோன் பண்ணி பார்த்தியா? இல்லைங்க, அது பண்ணுறேன். பண்ணி பாரு, பஸ் வருதா இல்லையா, இல்லை அங்கேயே காலேஜ் இருந்தால் நின்று இருக்காங்களான்னு கேள்வி, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க, அதை ஃபோன் பண்ணுறேன். இந்த ஃபோன் பண்ணிட்டு பசங்களுக்கு சமைச்சு வச்சு கொடு, தங்கச்சி பசங்களுக்குலாம். கொடுங்க. சரிம்மா, கை கால் மூஞ்சிலாம் கழுவி வரேன். கொஞ்சம் காப்பி மட்டும் போட்டு வைக்கிறியா? போட்டு வைக்கிறேங்க. போங்க. கை கால் மூஞ்சில கழுவுங்க. எங்க துண்டு கொடியிலே காய்க்கு பாருங்க, எடுத்துக்கங்க. சரிம்மா. சமோசா நல்லா சூடா இருக்கு போல இருக்கு. என்னைய முதல்ல பசங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு எங்க இருக்காங்கன்னு கேளு, அப்புறமா சமோசா சாப்பிடுவேன். கேட்டுடுச்சு போல இருக்கு. அதில் எங்க இருக்கலங்க ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஆட்டோவில் ஒருத்தருக்கு 20 ரூபா தான் வாங்குவாங்க. ஆனால் ஆட்டோவில் வர மாட்டாங்க. ஃப்ரீ பஸ்ஸில் வந்தால் தான் வந்த மாதிரி இருக்குன்னு வெயிட் பண்ணி இருப்பாங்க அங்கேயே. நம்ம பசங்க வேறு எப்படி இருக்கும், நம்மள மாதிரி தான் இருக்கும். ஆனால் தினமும் காலையில் மட்டும் பஸ்ஸுக்கு காசு வேணும், ஆட்டோ காசு வேணும் சொல்லிட்டு கணக்கு பண்ணி மட்டும் வாங்கி போயிடுவாங்க. அந்த காசு எடுத்துன்னு போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு வர வேண்டியது ஃப்ரீ பஸ்ஸில் வந்துட்டு. ரிங் போகுது. ஹலோ, எங்கடி இருக்கீங்க 2 பேரும்? நாங்கள் இங்கே உங்கள் பக்கத்தில் தான் இருக்கோம். பக்கத்துலனா எங்கே, தெருமலைக்கு வந்துருக்கீங்களா? அம்மா இப்படி கொஞ்சம் நிமித்து பாருமா. ஏடி எப்படி வந்தீங்க? நாங்கள் வந்து 2 மணி நேரம் ஆகுது. முதல் காதுலேருந்து ஃபோன் எடுங்கம்மா, ஃபோனை கட் பண்ணுங்கம்மா. ஏடி எப்படி வந்தீங்க காலேஜ்லேருந்து? இன்னைக்கு காலேஜ் எங்களுக்கு ஆஃப் டே தான்மா. நாங்கள் எப்பயே வந்துட்டோம். நாங்கள் வந்து 2 மணி நேரம் ஆகுது. நான் வரும்போது யாருமே இல்லையே வீட்டில். எங்கே போயிருந்தீங்க? நாங்கள் பரிமளாத்த வீட்டுக்கு போயிருந்தோம்மா. அனிதா தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்களே. ஏன் காலேஜ் விட்டு வந்தால் வீட்டில் இருக்கணும்னு தெரியாதா? எதுக்கு அங்கெல்லாம் போகிறீங்க? நாங்கள் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வரும்போது வீட்டில் சுத்தமாக கரண்ட்டே இல்லைம்மா. எது கரண்ட் இல்லையா? காலேஜில் நான் போகும்போது இருந்ததே. கேட்டேன். பரிமளாத்த தான் சொன்னாங்க ஷட் டவுனா இன்னைக்கு. 9 மணிக்கு போயிட்டு எங்களை 5 மணிக்கு தான் கரண்ட் வரும்னு சொன்னாங்க. ஷட் டவுனா? ஆமாம், கரண்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தது. அதனால தான் நாங்கள் இப்போ வீட்டுக்கு திரும்பி வந்துருக்கோம். இல்லைன்னு வச்சுக்கேன், எங்கள் ஃபேன் காத்தோ இல்லாமல் எப்படி வேக்காட்டில் இருந்துருப்போம் பார்த்துக்கோ. அங்கேயாவது போய் மற்ற நேரில் உட்காந்து விளையாடிட்டு வரோம். என்ன வந்துட்டீங்க சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாது? நீங்கள் இன்னும் காலேஜ்லேருந்து வரல சொல்லிட்டு நான் பார்த்துனேன். அப்பா வந்துட்டாரு. அப்பா வந்து இன்னும் பஸ் வரல, பஸ் ஸ்டாண்ட் நின்று இருக்காங்க, நான் என்ன போய் காலேஜ் போய் கூட்டின்னு வரட்டுமா அப்படின்னு கேட்டு இருக்காரு. காலேஜ் விட்டு வந்து போயிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு வரீங்க அனிதா வீட்டில் போயிட்டு. கூல் மம்மி, கூல். எப்போ பாரு இதை ஒன்று சொல்லிடுவேன். என்னது அப்பா ஸ்நாக்ஸ் வேணும் எடுத்துக்கிறேன். இதை மறந்துட்டேன் பாரு. இந்தா இதில் இருக்கிறது வந்து எல்லாரும் எடுத்துக்கோங்க. சதீஷ்க்கு, சஞ்சுக்கு, சித்திக்கு, அவங்க வீட்டில் இருக்காங்க அந்த பாட்டிக்கு, அப்பாவுக்கு, எனக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. எத்தனை இருக்குது பாருங்க, கணக்கு பண்ணுங்க. கொடுங்கம்மா. குடுடி, நான் பார்க்குறேன் எத்தனை இருக்குன்னு. அம்மா என்கிட்ட தான் கொடுத்தாங்க, நான் பார்க்குறேன் எத்தனை இருக்குன்னு. இங்கே பாரு 2 பேரும் சண்டை போட்டு நீங்கள் சம்மடி வாங்குவீங்க. இருக்குது எல்லாருக்கும் வச்சு கொடுங்க சூடாகிறதுக்கு முன்னாடி. இதோ நான் கொடுக்குறேம்மா. கொடுப்பி. முதல்ல நீங்கள் என்ன தானே கொடுக்க சொன்னீங்க? இப்போ பார்த்தீங்களா அவள் எப்படி பிடிங்கன்னு போகிறானே. சரிடி, அதில் எத்தனை இருக்கோ எல்லாருக்கும் தானே சமமாக பேச்சு தர போகிறேன். இப்போ எதுக்கு நீ சண்டை போட்டுன்னு இருக்கேன்? எப்பயுமே உங்களுக்கு பெரிய பொண்ணு தான் பிடிக்கும், என்ன பிடிக்கவே பிடிக்காது உங்களுக்கு. நான் எப்படி அப்படி சொன்னேன்? இங்கே பாருங்கம்மா, என்ன பாருங்க அப்படி. எதுக்கு நீ மூஞ்சி கொண்டு வந்து இப்படி பேய் மாதிரி முன்னாடி காமிச்சுன்னு இருக்கேன்? என்ன நீங்கள் தான் பெற்றீங்களா இல்லைன்னா எங்கன்னா தத்து எடுத்துன்னு வந்தீங்களா? அந்த டவுட் இன்னைக்கு நீங்கள் கிளியர் பண்ணியே ஆகணும். சிரிக்காதீங்கம்மா, உண்மையே சொல்லுங்கம்மா, என்னை எங்கேருந்து தத்து எடுத்துன்னு வந்தீங்க? அது வந்து நாங்கள் ஒரு நாள் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்மா, நானும் உங்கள் அப்பா உங்கள் அக்கா எல்லாரும் போயிட்டு வரும்போது அங்கே கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் கடை இருந்துச்சு. நாங்கள் வந்து அங்கே ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு போனோம். அங்கே வந்து ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு 100 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கினா இந்த பாப்பா ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதனால 100 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு உன்னை ஃப்ரீயாக வாங்கி வந்துட்டோம். அந்த கடையில் தான் வந்தோம். உண்மையை சொல்லுங்கம்மா, கொம்பு எடுத்து வச்சுக்கா பட்டை பட்டையாக வீங்கிடும். போ அப்போ காப்பி எடுத்துருவா. அப்போ சூடாக காப்பி கிடையாது. உங்களுக்கு காப்பி கிடையாது ஒன்றும் கிடையாது. நம்மளை எங்கே இருந்தால் தத்து எடுத்துட்டு வந்தாங்க நம்மளுக்கே தெரியல. இவங்க சொன்னால் நம்ம அந்த இடத்துக்கு போயிடலான்னு பார்க்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க. வேறு காப்பி கொடுத்தா உங்களுக்கு என்னடி கோவமா போறியா? போ உன்னோட சமோசா நானே எடுத்துக்கேன். சமோசா வேணா ஒன்றும் வேணா நீங்களே சாப்பிடுங்க. எம்மா எதுக்கு தான் சண்டை போடுவாங்கன்னு நமக்கு தெரியலம்மா. இவங்க 2 பேரும் நடுவில் மாட்டிங்க, நமக்கு தலை வலிக்குது. எதுக்கு அழுதுனே போயிருக்கான்னு தெரியலையா? அவன் ஏன் அழுதுனே போகிறேன்? அவளுக்கு வேறு வேலை இல்லை. இங்கே எத்தனை சமோசா எத்தனை வாங்கிட்டு வரேன். ஆளுக்கு 2 கணக்கு பண்ணி வாங்கி வந்துருக்காருமா. அதனால எதையா சட்னியா? ஆமாம்மா, ஸ்டாஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இதை எடுத்துன்னு போயிட்டு சதீஷ்க்கும் சஞ்சுக்கும் கொடுத்துட்டு வந்துடு.
சித்திக்கலாம் எடுத்துங்க, பாட்டிக்கு எடுத்துங்க. எல்லாருக்கும் எடுத்துங்கம்மா. சரி போய் கொடுத்துட்டு வந்துரு. என் பங்கு சமோசாவை எடுத்து வைங்க, காலி பண்ணிடாதீங்க வரத்துக்குள்ள. சரி போய் கொடுத்துட்டு வாடி முதல்ல. அச்சோ இந்த குழம்பு மறந்துட்டுமே, சுண்டியே போச்சுடியம்மா. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 7 மணிக்கா அரிசி கழுவி போட்டால் கரெக்டாக இருக்கும், சுட சுட சாப்பிடலாம். இப்போ காஃபியை சம்சம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். காஃபி வந்து கேஸில் போட்டுக்கலாம். கட்டையை கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு நான் நின்று போயிடும். குழம்பு உள்ள எடுத்து போய் வச்சு மூடி வைக்கலாம். மருமகளுக்கு ஆசையாக ஒரு டம்ளர் காஃபி போட்டு வைக்கலான்னு போனேன். ஒரு வேலை செய்ய முடியுதா? குறுக்கே ஒலிக்குது. 5 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடிய மாட்டேங்குது. எப்பா கட்டில் கொஞ்சம் நேரம் உட்காரலாம். சப்பா சரியா போகுது வீட்டு போலி. இந்த பசங்க வர சம்சா வர வாங்கி வரேன் கடைக்கு போச்சுங்க. வண்டிலாம் ரோட்டில் வருது, ஓரமாக போங்கன்னு சொன்னேன். சொல்கிற பிச்சே கேட்காதுங்க. அவங்க அம்மா வந்தால் வாங்கி தருவா, போவாதீங்கன்னா ஓடி போயிருதுங்க. அவள் வந்து லபோதி போன்னு கத்த போகிறேன். பசங்க எதுக்கு காசு கொடுத்து கிடைக்கிறீங்கன்னு. வரத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும் அதை. என்னத்த பசங்க வந்துட்டாங்களா ஸ்கூல்லேருந்தே? ஐயோ இவரை வந்துட்டாலே உன் முகத்தை கோவமாக வச்சுக்கலாம். அப்போ தான் இவ்வளோ சமாளிக்க முடியும். இல்லைன்னா அவள் கற்றுன்னு கத்துவா. வாமா மகாராணியா வா. என்னாச்சு அத்தை, பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்களா இல்லையா? ஏண்டியா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? வேலைக்கு போனால் பசங்க ஸ்கூல்லேருந்து வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? மணி என்ன ஆகுது? அத்தை 100 நாளைக்கு வேலைக்கு போயிருந்தேன்னா சீக்கிரமாக வந்துட்டு இருப்பேன். இது வந்து அரப்பறுக்கிற வேலைக்கு தானே போயிருந்தேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு பொறுப்புன்றது கொஞ்சம் கூட கிடையாது. 2 சின்ன பசங்களை விட்டுட்டு போயிருக்குமே. என்னாச்சு ஏதாச்சும் அதுங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுங்களா, சாப்பிட்டதுங்களா, கொண்டுதுங்களா, எந்த அக்கறையுமே கிடையாது. போன இடம் வந்த இடம். வீட்டை விட்டு வெளியில் போனால் வீட்டை சுத்தமாக மறந்துட வேண்டியதான். ஒரு வயசான வீட்டில் இருக்கிறால வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வரணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. எதுக்கு இந்த அத்தை இப்படி கத்துறாங்க? அந்த பசங்க வந்ததுங்களா இல்லையா? ஏதாவது அமக்கலம் பண்ணிச்சிங்களா? மணலை தண்ணி ஊற்றி கலக்கி சாப்பிடுங்க ஏதாவது இம்சை பண்ணிச்சிங்களா? என்னாச்சுன்னு தெரியலையே. ஏன் அத்தை கோவமா இருக்கீங்க? மத்தியம் சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டாங்க. வேற என்ன கோவம் என் மேலே உங்களுக்கு? இப்போ சொல்லிட்டு அந்த 2 பசங்களை விட்டுட்டு நீ வேலைக்கு போயிட்டு சீக்கிரமா வர மாதிரி இருந்தா வேலைக்கு போ, புரியுதா? இல்லைன்னா வீட்டில் இரு. அதுங்களை வச்சு நீ என்னால சமாளிக்க முடியல. ரோட்ல போறதெல்லாம் வேணும்னு கேக்குதுங்க. சதீஷ் கொஞ்ச நேரம் சும்மாவே இருக்க மாட்டான். அவன் தானே அத்தை? ஆமா அவனே தான். பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இது வேணும் அது வேணும் கேட்குங்க. அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், எதனா செஞ்சு கொடுக்கணும். இல்லைன்னா வீட்டில் எதுவுமே இல்லாமல் நீ பாட்டுன்னு வேலையில் போய் உட்காந்துருந்தேன். அதுக்கு 20 ரூபாய் கொடுத்து நான் அனுப்பிச்சிருக்கேன் சம்சா வேணா சொல்லி. ஸ்கூல் விட்டு வந்து பசங்க வந்து பசியில் இருக்காது. 20 ரூபாய் கொடுத்தீங்களா? உங்களை சொல்லியிருக்கேன் அத்தை, பசங்க காசுலாம் கொடுத்து கெடுக்காதீங்கன்னு. எதனா வீட்டில் இருந்து சாப்பிட சொல்லுங்க, கடையில வாங்கி கொடுக்காதீங்க. அது ஒரு கதையே பழக்கமாகி போயிடும். அவ்வளோ அக்கறை இருக்கும், சீக்கிரமா வர வேண்டியதுனே. ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு பசிக்குது ஒரே அமக்கலாம். சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க, சாப்பிடாதுங்களா? உங்க அண்ணன் வேணும் கொடுத்த மிச்சம் சாப்பிட்டு ஸ்வீட் சாப்பிட்டா அதையும் சாப்பிடாதுங்களா? அதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிக்குதா? சமோசா தான் வேணும் சொல்லிட்டு ஒரே அடம். என்ன பண்ணுறது? 20 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். நான் சமோசா வாங்கிட்டு ஆளுக்கு ஒன்று. இந்த சதீஷ் தான் கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டேன். வரட்டேன் இன்னைக்கு பட்டியே வீங்கிற மாதிரி அடிக்கிறேன். இங்க பாரு, நான் வீட்டில் இருக்கும்போது பசங்களாம் அடிக்க வேலை வச்சுக்காத, புரியுதா? பசங்க அடிக்கிறது நீ என்ன அடிக்கிற மாதிரி. அத்தை நீங்க தான் அத்தை செல்லம் கொடுத்த அந்த பசங்க ரொம்ப கெடுக்கிறீங்க. அண்ணா சொன்ன மட்டும் உங்களுக்கு கோவம் வந்துடுது. ரோட்ல வண்டிலாம் வருது, ரோடுக்குலாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எவ்வளோ திமிரு இருந்தால் காசு வாங்கி கடைக்கு போயிருப்பான் சமோசா வாங்கிறதுக்கு. ஏமா நம்ம தப்பிச்சோம். வந்துட்டீங்களா? வாங்க. அம்மா நீ எல்லாம் ஒரு தாயம்மா. ஏமா தாயா நீ? 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? நாங்க போனதுக்கிட்டோம். நீங்க அங்க டிக்கெட் எல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்க. நான் என்ன சொன்னேன்? என் வீட்டு பசங்க 2 வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லி நீங்களா உங்ககிட்ட? கடைக்காரன் போட்டு கொடுத்து அமைச்சிருக்கான். அதெல்லாம் இருக்கட்டும்டா. 2 பேரும் எதுக்கு போனீங்க? நாங்க வந்து சமோசா வாங்கிறதுக்காக கடைக்கு போனோமா. அங்க போய் கேட்டா சமோசா தட்டு ஃபுல்லா வச்சிருக்காங்க. ஆனா எங்களுக்கு மட்டும் தர மாட்டாங்களாம். ஏடா காசு கொடுத்து கேட்டேன். அச்சோ நம்மளே மாட்டிக்கணுமே. உங்களை அப்புறம் பார்த்துக்கிறேன். ஆமாம் கடையில் நான் தான் சொல்லி வச்சுக்கிறேன், பசங்க வந்து கேட்டால் எதுவும் கொடுக்காதீங்கன்னு. சமோசா தர மாட்டேன் சொல்லிட்டாங்க. பாட்டி சமோசாலாம் தர மாட்டாங்க நமக்கு. சரி அழுவாத. உங்கள் அம்மாவை அப்பா வரட்டும் சொல்லி மாட்டி விட்டுலன்னு. சரி பாட்டி, என் அப்பா கிட்டே சொல்லிடலாம் அம்மாவை. என்ன பசங்க அதிகபட்சம் 2 சமோசா வாங்குங்களா? அதுக்கு வாங்குறது உங்களுக்கு பிடிக்கலையா? அது போய் கடையில் பசங்க வந்து கேட்டால் தராதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஏமா இந்த மாதிரி பண்ணுறீங்க? அதெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்களோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு கெடுதல். எது வேணாலும் அம்மா செஞ்சு தரேன், புரியுதா? வீட்டில் செஞ்சு தரேன், சாப்பிடுங்க. ஏமா உங்களுக்கு தான் செய்ய தெரிய மாட்டேங்குது. நீங்க ட்ரை பண்ண சொல்லிட்டு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்குறீங்க, அது வாயில வச்சா கடிக்க கூட முடிய மாட்டேங்குது. அதை போய் நீங்க செஞ்சு தரீங்க, சாப்பிடு. நாங்கள் எப்படி சாப்பிடுவோம் சொல்லு? கடையில தான் 1-2 சாப்பிட்டா கூட கொஞ்சம் திருப்தியா இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்குது. அந்த மாதிரி செய்ய தெரியுதா உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைலாம்? வாய் புக் எடுத்து படிக்கிறதுக்கு துப்பு கிடையாது. இதுக்கெல்லாம் வாய் பாரு எப்படி. பசங்களை திட்டாதடி, விடுடி. அத்தை இனிமே பசங்க காசு கேட்டாங்க அது எதுன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க அத்தை, உங்களுக்கு எனக்கு சண்டை தான் வரும். இவ்வளோ கொடுக்க மாட்டேன், நம்ம கொடுத்தாலும் திட்டுவா. பொடி போய் காப்பி போடுறப்போ உங்க அப்பா வர நைட்டுக்கு உனக்கு அடியை பாரு எப்படி விழுதுன்னு பாரு. எவ்வளோ தைரியம் தான் நீ கடைக்கு போயிருப்ப கூட. அவ்வளோ வேற கூட்டின்னு போயிருக்கிறேன். ரோட்ல வண்டி கிண்டிலாம் போதே அவளே கூட்டின்னு போயிட்டு வந்துருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு புக் எடுத்து படிக்கணும், அவ்வளோதானே படிக்க. எல்லாத்துக்கும் ரொம்ப திமிரில் இருக்குது. அத்தை உங்களுக்கு காப்பி வேணுமா டீ வேணுமா? தொண்டை கொஞ்சம் கரக்கரன்னு இருக்குது, எனக்கு டீ வேணா, காப்பி போட்டு கொடு. என்னங்க வாங்கி அந்த ஸ்வீட்டும் மிச்சம் அவ்வளோ கூட கிடக்குது வீட்டில். சம்சா வாங்க போயிருக்காங்க. சம்சா நான் யார் முன்னாடியே பசங்க வந்து கேட்டால் தரக்கூடாது சொல்லி வச்சுருக்கேன். மீறி தந்து பருவம் கடையில் இருக்குது எல்லாமே பறந்து போயிடுன்னு சொல்லி வச்சுருக்கேன். கடைக்காரன் என் மேலே கொஞ்சம் பயத்தில் தான் இருந்திருக்கான், இல்லைன்னு சொல்லி வச்சுட்டான். மீறி கொடுத்ததானே நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கேன் உனக்கு.